ஆசி பெற்ற ராசி. நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது, நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது, இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன, இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது, நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான், ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி. சேனல் 5 பக்தி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். உள்ளது உள்ளபடி எனும் 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். இன்று 19/6/2024 ஆனி மாதம் 5ஆம் தேதி. இன்றைய ராசி பலன்களை சுருக்கமாக பார்க்கணும்னு சொல்லிட்டோம். அதனால் 2 வரை 3 வரை தான் சொல்ல முடியுது. ஏன்னா கம்மியாக இருக்குங்கிற மாதிரி ஃபில் பண்ணி உங்களுக்கு அதில் சந்தேகங்கள் வந்ததுன்னா என்ன நேரடியாக தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்குண்டான பரிகாரங்கள், அதுக்குண்டான பலன்களை நான் நிச்சயமாக நிறைய நேரம் சொல்லுவேன். அதனால் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் சந்திரன். 7இல் சந்திரன் இருக்கும்போது நல்ல செய்திகள் வரும் வந்து விதி. நல்ல செய்திகள் என்னென்னு சார்? வேலை சம்மந்தமாக வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி, படிக்கிறதுக்கு முயற்சி, மேல் படிக்கிறதுக்கு முயற்சி, இது எல்லாத்துக்குமே பாசிட்டிவான ஒரு நல்ல பதில் கிடைக்கக்கூடிய முக்கியமான நாள். என்னென்ன சார் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்குமே நீங்கள் சக்ஸஸ் சார். மேஷராசிக்காரர்கள் முதன்மை குணமுடையவர்கள். எதுலேயுமே வந்து ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. மேஷராசிக்காரில் இப்போ ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க பாருங்களேன், முக்கால்வாசி மேஷராசிக்காரன் இருப்பான். வந்தவொடனே செகண்ட் ஃபஸ்ட்டில் பாருங்கள். முதன்மை ஸ்தானம் தனக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கி 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அவங்களுடைய வெற்றி மாலை அவ்வளோ நல்லாயிருக்கும். விருந்த உபசரணங்கள், நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம் எல்லாமே அருமையாக இருக்கிறது. அவருடைய முயற்சிகள் எல்லாமே தன லாபத்தை நோக்கி போகும். மணி மைண்டட்ங்கிற சில பேர் சொல்லுவாங்க, கிடையாது. அவங்களுக்கும் அந்த குணம் இருக்குது, சில பேருக்கு இருக்காது. மேஷராசிக்காரர்கள் வந்து மணி மைண்டடாக தான் இருப்பாங்க. நீ எனக்கு கொடுக்கறது கொடுத்துரு, நான் அவனுக்கு கொடுக்குறது கேட்டு வாங்கிக்கோ. இது மாதிரி கடன் ரைட் ஆசான்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தன லாபம் அதிகமாக இருக்குது. மேஷராசிக்காரர்களுக்கு அதிபதி செவ்வாய். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் டென்ஷனான ஆசாமிகள் தான். அதனால் அந்த டென்ஷனை கொஞ்சம் அடிப்படையில் இந்த யோகா, தியானம் இதெல்லாம் பண்ணால் குறைஞ்சிரும். அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்கள் 6இல் சந்திரன். 6ஆம் இடத்துல சந்திரன் என்ன சார்? 6இல் சந்திரன் வரும்போது நோய்கள் தீரும், சுகம், படுக்கை சுகமாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஆன்மீக சம்மந்தமாக பயணங்கள் போனால் அதுலேயும் சுகம் இருக்கலாம். அது மாதிரி நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அருமையான நாள்னு சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்க சார், இன்றைக்கி இது இன்றைக்கி நடக்கணும் ஆனால் அது கரெக்டாக நடக்கும். 6ஆவது சந்திரன் இருக்கும்போது உங்கள் பிளான் எல்லாம் கரெக்டாக இருக்கும். எதிரிகள் அடங்குவார்கள். உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் உங்களுக்கு ஒன்றுலாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. மறைமுக எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க சார், எல்லாருக்கும் இருக்காங்க. ஒரு நல்ல ஷர்ட்டு போட்டாலே வைரீகமாக நிறைய பேர் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அவன் என்ன பண்ணுறோம்? நம்ம வேலையை நம்ம பார்த்துக்க வேண்டியதான். இவன் வைத்தியத்தில் போகிறாங்க, நம்ம வெள்ளை ஷர்ட் போடாமல் இருக்க முடியுமா? நல்ல காரியங்கள் செய்யாமல் இருக்க முடியும். அதனால் இந்த மாதிரி நாட்களில் அந்த சத்துருக்கள் வந்து அடங்கிடும். அந்த மாதிரி முக்கியமான நாட்கள். அடுத்தது மிதுனராசி. மிதுனராசிக்காரர்களுக்கு 5இல் சந்திரன். 5இல் சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் மனம் தடுமாறும். ஏதாவது ஒரு யாராவது உதவி கேட்குறாங்க அப்படின்னா செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் என்ன ஆகும், அப்புறம் வந்து சில விஷயங்கள் இப்படி நடந்துட்டால் என்ன ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன் ஓடுது, கால் நெட்டுக்கு இருக்க தலை வந்தால் என்ன ஆகும். இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத சஞ்சலங்கள்லாம் இன்றைக்கி வருது சார். நிறைய பேருக்கு அது நான் பார்த்துருக்கேன். இது வந்து இந்த ஜாதகம் கேட்கும்போதே சொல்லுவாங்க, இது இந்த மாதிரி குரு வந்து இந்த இடத்துக்கு போகிறாரு, அது வந்து ஏன் கவலைப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம், நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக பாருங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸை நாங்கள் சொல்லுவோம். அதனால் இந்த 5ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா காரிய தடைகள் வரும். அதனால் பெருசாக இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. சக்ஸஸ் ஆனால் சந்தோஷம், சக்ஸஸ் ஆனால் நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ண போகிறோம், இவ்வளோதான். அந்த மாதிரியான எண்ணத்தோடு இன்றைக்கி உங்கள் ஒரு நாளை துவக்குங்கள். அடுத்தது நீங்கள் பார்க்குற ராசி கடகராசி. கடகராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன். 4ஆம் இட சந்திரன் வந்து யார்கிட்டையும் எந்த விதமான பொறுப்புகளையும் கொடுக்கும்போது நல்ல யோசனை பண்ணி இவன் இந்த வேலையை செய்வானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு அந்த சரியாக செய்யலை அப்படின்னா அந்த கெட்ட பேர் உங்களுக்கு வரும். அதனால் அவநம்பிக்கை நல்லது தான். ஏன்னா இவன் வந்து இந்த காரியத்தை பண்ணுவானா அப்படின்னு நல்லா யோசித்து அதுக்கப்புறம் அந்த வேலையை கொடுக்கணும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி, ஆளை பார்த்து நீங்கள் இடம் போட்டு காய் நகர்த்த வேண்டிய முக்கியமான நாள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் வந்து காசு கேட்பான். என்ன கேட்பான்? அம்மா உடம்பு சரியில்லை, எங்களுக்கு அண்ணா உடம்பு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். அந்த மாதிரியான தொந்தரவுகள் இன்றைக்கி கொஞ்சம் வரலாம்.
ஆனால் அதுக்குண்டான எப்படி பதில் சொல்லலாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவங்க யார், அந்த ரிலேஷன் எவ்வளோ தூரம் உங்களுக்கு நெருக்கம், இதெல்லாம் பார்த்து முக்கியமான முயற்சிகள் எடுக்க வேண்டிய முக்கியமான நாள் இன்னைக்கு. அதனால் வந்து ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய முக்கியமான நாள். அடுத்தது நம்ம பார்க்குற ராசி சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து 3ஆம் இடத்தில் சந்திரன். நமக்கே தெரியும் 3, 6, 11 சந்திர சூரியர்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா காரியங்களும் வெற்றி, எதெல்லாம் போனாலும் சக்ஸஸ் தான், நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இடம் முயற்சி பண்ணுறீங்க, நடக்கும். புதுசாக நிலைமை பார்க்குறீங்க, வீடு பார்க்குறீங்க, அதாவது சொந்தமாக வாங்குறதுக்கு அது நடக்கும். என்ன ஒரு நல்ல விருத்திகரமான ஒரு இது இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க எல்லா விஷயத்துக்கும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் வச்சுங்களா. அப்போது எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நல்ல பிளான் பண்ணி போகணும். அதே சமயம் வந்து பெண்களால் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும், முதல்லையே அவங்களை பார்ட்னராகவோ அல்லது அவங்களுடைய மனைவியாக இருந்தால் கன்சல்டேஷன் மேலே அவங்கள்ட்ட பண்ணிவிட்டு அப்புறம் காரியங்களை தூக்க வேண்டிய முக்கியமான நாள். அடுத்தது நம்ம பார்க்குற ராசி கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு 2ல் சந்திரன். 2ஆம் இட சந்திரன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேசிக்கலி தனம், குடும்பம், வாக்கு, அந்த 2ஆம் வீட்டுக்கு உண்டான வேலை என்ன அப்படின்னா பணவரவு, குடும்பம், நம்ம ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய அந்த இடம், வாக்குஸ்தானம். இந்த வாக்குஸ்தானத்தில் வந்து சந்திரன் உட்காரும்போது என்ன ஆகும்னா, ஒரு சிலர் ரொம்ப அழகாக பேசிடுவாங்க. அதுதான் ஒரு சிலர் அந்த ஜாதகத்தில் அடிப்படை ஜாதகத்தில் நல்ல தசாபக்தியில் இருக்கும், ரொம்ப அழகாக பேசிடுவான். இன்றைக்கி ஒரு சிலர் சரியில்லை சார், அந்த ஜாதகத்தில் தசாபக்தியில் கொஞ்சம் குளராக இருக்குன்னு ஏடாகூடமாக பேசி வாக்கு கொடுத்து மாட்டிக்க வேண்டிய ஒரு கிரிட்டிக்கலான நாள். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வம்பே வேண்டாம், பெருசாமல் இருந்துடும். யாருக்கும் இன்றைக்கி எந்த வாக்கும் கொடுப்பதில்லை, எந்த பிளானும் பண்ணுறதில்லை, யாரையும் திட்டுறதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வர வேண்டிய முக்கியமான நாள். அடுத்தது நம்ம பார்க்க வர ராசி துளாராசி. துளாராசிக்கு வந்து ஜென்மத்திலேயே சந்திரன், உங்கள் ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கார். கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்க தான் செய்வார். என்ன பண்ணலாம், இப்படி போனால் இந்த விஷயம் சீக்கிரம் முடியுமா, முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இன்றைக்கி வரும். முக்கால்வாசி இந்த சேல்ஸ் பீப்புளெலாம் பார்க்குறேன் நான், சார் இதெல்லாம் இவ்வளோ நாங்கள் முடிக்கணும் சார், இவ்வளோலாம் பண்ணணும் அப்படின்னு டார்கெட்டுங்கிற வார்த்தையை வச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு டார்கெட்டுங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு இன்றைக்கி முடிக்க போகிற முக்கியமான நாள். டார்கெட்டில் என்ன மாட்டிக்காதீங்க சார், அது வந்து நம்மளால் முடியுமா, அஃப்கோர்ஸ் அந்த ட்ரைனிங் எடுத்து அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அது சரியாக இருக்கலாம். சாதாரணமான ஒரு நபர்களுக்கு இந்த டார்கெட்டுங்கிற வார்த்தை செஞ்சு முடிக்கிறேன், இவ்வளோ நாளில் கொடுக்குறேங்கிற வார்த்தைகளை இன்றைக்கி நீங்கள் தராமல் இருக்கிறது உங்களுக்கு சேஃப். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 12ல் தான் இன்றைக்கும் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார். 12ல் சஞ்சாரம் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், கொஞ்சம் விரயங்கள் வரும். அந்த 12ஆம் இடங்கிறது ராசிக்கு பேக் சைட் 12 வீடு, 12 முடிஞ்சோன்னா 1 ஆரம்பிக்கும். அப்போ ராசிக்கு பின் வீடு, அதில் இருக்கிற சந்திரன் வந்து மறைவு ஸ்தானம்னு நாங்கள் சொல்லுவோம். சந்திரன் மறைவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் ஸ்டக் ஆகிடும். அது நல்ல எண்ணமாக இருந்தாலும் சரி, கெட்ட எண்ணமாக இருந்தாலும் சரி பண்ண முடியாது. கெடுதலே பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது, நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. அந்த மூளை வந்து 12ஆம் இடத்துல போயிருக்கு. சந்திரன் மூளைக்கு அதிபதி சந்திரன் தான் சார். ஆத்மகாரகன்னு சொல்லுவாங்க, ஞானகாரகன், தாய்க்கு அதிபதி. இதெல்லாம் வந்து சந்திரனுடைய முக்கியமான பணிகள். அதனால் இன்றைக்கி 12ல் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து உங்களுக்கு சில குழப்பங்களை, மனக்குழப்பங்களை, தன விரயங்களை தரலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்குற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 11ல் இருக்குது. 11ல் சந்திரன் இருக்காமல் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். எப்போ யாருக்கோ கொடுத்துருப்பீங்க, நீங்களே எவ்வளோ மறந்துருப்பீங்க அந்த பணத்தை, அவர் அந்த அமௌண்ட்டு கொண்டு கொடுப்பார் வட்டியோடு. யார் வாங்கினேன் சார், ஆமாம் ஞாபகம் இருக்குது, கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுருக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள். ஸோ தன லாபம் இன்றைக்கி இருக்குங்கிறான். சயன சுகம், போஜன சுகம். பாருங்கள், வெளியிலேருந்து நண்பர்கள் உறவினர்கள் வரலாம், அவங்களோட நீங்கள் சேர்ந்து வெளியில் போய் சாப்பிட்டு வந்து நல்லா அருமையாக ரெஸ்ட் எடுத்து கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடிய முக்கியமான நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குற ராசி மகரம். மகரத்துக்கு 10ல் சந்திரன். 10ஆம் இட சந்திரன் வந்து தொழில், வேலை சம்பந்தப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுப்பார். நம்மளுடைய கட்டளைக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். வீட்டிலையாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, வியாபார ஸ்தலத்தில் இருந்தாலும் உங்களுடைய கமாண்டிங் பவர் இன்றைக்கி ஜாஸ்தியாகும். நான் சொல்கிறேன் நீ செய், அது கரெக்டாக இருக்கும். அடித்து சொல்லுவீங்க. இன்றைக்கி எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியாது. நேற்று வரைக்கும் எப்படி இருந்தீங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடித்து இது இப்படி பண்ணியா கரெக்டாக வரும் அப்படின்னு கட்டளை இடக்கூடிய முக்கியமான அந்த கட்டளைகள் சக்ஸஸ் ஆகிடும். அப்படிப்பட்ட முக்கியமான நாள். அதுக்குண்டான உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல பலன்கள். தொழில் முறையிலன்னு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே எந்த ஒரு நிகழ்ச்சிக்காக இருந்தாலும் இன்றைக்கி வந்து போனீங்கன்னா சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும்.
அடுத்தது நம்ம பார்க்குற ராசி கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன். 9ல் சந்திரன் அருமையான பலன்களை கொடுக்கும். அந்த 9ஆம் இட சந்திரனால் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத சில பயம் வந்து போகும். தேவையில்லாத பயம், அந்த பிஸ்னஸ் என்ன ஆகணும், நாளைக்கு நமக்கு அப்புறம் இது யார் பார்க்க போகிறா, இந்த மாதிரி தேவையற்ற பயம் வரும். ஏன்னா அது 2வது 7.5 சனி நடக்குது, அது ஜென்ம சனி, அவர் ஒரு குழப்பம், அவர் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுக்குறாரு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தேவையற்ற பயம் வரும் அப்படின்னு வருது. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஏதோ ப்ராப்ளம், அஜீரணமாக இருக்கலாம், அல்லது வயிறுலேயே வயிற்று பிரச்சனை கொஞ்சம் மேஜராக இருக்கலாம். அது சம்மந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகள் பெற வேண்டிய முக்கியமான நாள் இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு. அடுத்தது மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்குது, முடிவுது. அஃப்கோர்ஸ் நாளைக்கு உங்களுக்கு முடிஞ்சிடும் சார், அது ஒரு நல்ல செய்தியாவது சொல்லலாம். சந்திராஷ்டமம்ன்றது கொஞ்சம் நெருடலான விஷயம் தான். என்ன தான் நாங்கள் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு அவங்க ஒரு ஹோப்பாக சொன்னாலும் சிலருக்கு அது பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யுது. மறதி சார், சந்திராஷ்டமத்திலே மறதி தான் ரொம்ப பிரதானமாக இருக்கும். வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளே நம்ம மறந்துட்டு என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் மூடிடுவோம். எல்லாத்தையும் மூடிட்டு முக்கியமான சாவியை உள்ளே வச்சுட்டு வெளியில் போட்டிடுவோம். அந்த சாவி வந்தால் தான் திறக்க முடியும். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்குது. நமக்கு கூட்ட இல்லை வேற ஒருத்தட்ட சாவி இருக்குது, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். இந்த மாதிரியான ஒரு இடைஞ்சலான ஒரு என்ன சொல்ற சில்லியான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி வரும். அதனால் இந்த சந்திராஷ்டம நாளில் ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, 1க்கு 2 தடவை நல்லா எல்லாத்தையும் இங்கே இது பர்ஸ் எடுத்துக்கிட்டோமா, சாவி இங்கே இருக்கா, செல் அங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவோடு நீங்கள் மூவ் பண்ண வேண்டிய முக்கியமான நாள். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்தோம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.